ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 5 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் 4 எபிசோட் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இருந்தாலுமே ஒரு ரீகேப் கொடுக்குறேன். நிஜ உலகத்துல இருந்து ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒட்டமை கேமுக்குள்ள போனா, ஆனா அவளுக்கு பிடிச்ச அந்த கேம்ல ஹீரோயினா போகாம அந்த கேமோட வில்லனை ரீஇன்கார்னேட் ஆனா. ஒரிஜினலா அந்த வில்லனை சுத்தி இருக்க எல்லாரையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த நாட்டையும் நாசமாக்குனா. இப்போ நம்ம ப்ரோட்டாகனிஸ்டும் அதெல்லாம் தடுத்து எப்படி அந்த கண்ட்ரியை பாதுகாக்கிறா, எப்படி வில்லனஸ்ல இருந்து ஒரு ஹீரோயினா மாறினாங்கிறதா இந்த கதை. போன எபிசோட்ல ஒரிஜினல் டைம்லைன்ல கேப்டன் இறந்திருப்பாரு. ஆனா அந்த டைம்லைன்லயே மாத்தி பிரைடு அந்த கேப்டனை காப்பாத்து. அதனால எதிர்காலத்துல கேப்டன் ஆஃப் த நைட்டா மாறப்போற அவரோட பையன் இவளுக்கு லாயலா அவளை பாதுகாப்புன்னு சபதம் எடுத்தான். எபிசோட் ஓப்பனிங்ல ஆர்தர் பெட்ஃபோர்ட், அதுதான் என்னோட அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பேரு. என்னோட அப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் தி அன்டச்சபிள் நைட். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் தான் இருக்காரு. அவர் மாதிரியே நானுமே ஒரு நைட்டா மாறணுங்கிறது தான் என்னோட சின்ன வயசு கனவு. என்னோட அப்பா கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அதுதான் ஸ்லாஷ் நல்லிஃபிகேஷன். அந்த பேர் இருக்க மாதிரியே எந்த கத்தி வச்சு அவர் வெட்டினாலுமே அவருக்கு எதுவுமே ஆகாது. சின்ன வயசுல நானுமே யோசிச்சேன், எங்க அப்பா மாதிரி எனக்கும் அதே மாதிரி எபிலிட்டி கிடைக்குமான்னு. என்னோட சின்ன வயசுல என்னால சுத்தி இருக்க செடிங்கெல்லாம் உயிர் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த டைம்ல எங்க அப்பா மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா மத்தவங்களோட ரியாக்ஷன் என்னோட அப்பா அம்மா மாதிரி இல்ல. நான் என்னதான் சாகுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தாலுமே என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி மாறல. அதனால நைட் ஆகணுங்கிற கனவை விட்டுட்டு ஒரு ஃபார்மரா ஒரு விவசாயம் மாறணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனா அவளை பிரைட பாக்குற வரைக்கும் அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்த்தரோட அப்பாவோ எனது உன்னோட முடிவு வெட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆர்த்தரும் ஆமா இப்ப நல்லா ஈஸியா நகர முடியும்ல, சரி அதெல்லாம் விடுங்க, நான் கேட்ட மாதிரி இப்போ என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ரெண்டு பேருமே ஸ்வாட் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பிராக்டிஸ் பண்றப்ப, ஆமா பிரின்சஸ் பிரைட் எப்படிப்பட்டவங்க, அவங்க அப்பாவோ ஏன் அவளை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்கள எப்படி பிடிக்காம இருக்கும். ஆனா அந்த பிராக்டிஸ்ல ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில் தோத்து போறான். ஆனா அவங்க அப்பாவோட ஸ்வாட் நிறைய சீப்பா இருக்கு. இதை பார்த்து இது வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்ததில்ல தானே, அட என்னென்ன கலாய்க்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கே தெரியும்ல. அவங்க பாப்போம் ஆமால, ஆனா என்னால நம்பவே முடியல, எனக்கு அப்பவே தெரியும் என்னை விட உனக்கு நிறையவே திறமை இருக்கு. இப்படி அவரும் யோசிச்சுட்டு இருக்க, அவங்க அம்மாவும் அடக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நைட் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல, இதுகிட்ட எங்க அம்மாவும் என்னது ஒரு நைட்டா, ஆமா ஆர்த்தர் இப்போ நைட் ஆக போறேன்னு சொன்னா ஏதாச்சும் நடந்துச்சா என்கிட்ட சொல்லவில்லையே. அவங்க பாப்போ அந்த மாதிரி ஆபத்துல போனது அப்படியே மழைப்பிட்டு நான் கேசலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே எஸ் ஆயிட்டாரு. இப்போ ஒரிஜினல் டைம்ல கட்டுறேங்க, அதுல வளர்ந்த ஆர்த்தருமே அந்த இடத்துல எங்க அப்பா இறந்துட்டாருனா, ஆனா அவரை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதனால ஒத்துக்கவே முடியல. இதை பார்த்து பிரைடோட தங்கச்சி அவனை தொடப்பவ, ஆனா ஆர்த்தரும் என்ன தொடர்ந்தீங்க, அந்த வில்லனஸோட ரத்தமும் உடம்புல ஓடிட்டு இருக்கு, உண்டு மாதிரி ஒருத்தையும் பக்கத்துல கூட நிக்க கூடாது. இப்ப இது எல்லாமே ஒரு விஷயம் நான் பிரைடுக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டேலோ என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடுமே ஆர்த்தரை பத்தி தான் யோசிக்கிறேன், அவனுக்கு அந்த டைம்ல நான் என்கரேஜ் பண்ணேன், ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்டேலோ என்ன பேசுறீங்க, நீங்க பண்ணது ஒரு பெரிய விஷயம், அதை நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க மூணு பேருமே நைட்ஸோட குவார்டர்ஸ்க்கு போறாங்க. பிரைடு லெப்டினன்ட் கிட்ட கேப்டன் கிட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும், அதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து அந்த லெப்டினன்ட் கேப்டன் ராட்ரிக்கிங் வர சொல்லு, பிரின்சஸ் பிரைடிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை சுத்தி இருக்க நைட்ஸ்ல கேட்டு என்னது பிரின்சஸ் பிரைடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு சுத்த போட்டுட்டு, ஆமா என்னதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டைம் மத்த நைட்ஸுமே உங்க கூட ஒரே ஒரு வாட்டி ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பிரைடுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவளும் ஸ்டேல கில் பண்ணுன்னு சொல்ல, ஆனா ஸ்டேலும் அவன் தங்கச்சியும் பார்த்துட்டு, அடா எப்பவுமே இவங்க இப்படிதான் எல்லார்கிட்டயும் பாப்புலரா இருக்காங்க சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கிட்ட கேப்டன் ராட்ரிக்குமே கொடுக்கணும் ஓடி வந்துட்டு, உங்களை பார்க்க வச்சதுக்கு ஷீன் முடிச்சிருங்க. பிரைடும் இவர் தலையை பார்த்தா இதுல உன இடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, இதை பத்தி நான் அப்புறமா கேட்கிறேன். லெப்டினன்ட்டும் நேற்று ஒரு லைட்டா குடிச்சிட்டு வீட்டுல தூங்காம இருந்தாரு. அதுவும் இல்லாம காலையில ஒரு பையன் கூட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு, அதனால தூங்கிட்டாரு. இப்போ தலைதறுக்க ஓடி வந்தனால இடிச்சுக்கிட்டாரு. பிரைடும் ஓ அப்ப ஆர்த்தர் போன உடனே தன்னோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டானா. கேப்டனுமே ஆமா போன அடுத்த செகண்ட் அவன் பிராக்டிஸ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருந்தான். இரண்டு வைஃபுமே இது கிட்ட ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அந்த பிராக்டிஸ்ல எனக்கே ஷாக் ஆயிருந்துச்சு, இவ்வளவு வருஷமா அவன் ஸ்வாடை தொடாம இருந்தவ இந்த அளவுக்கு திறமையா இருக்கானு. அதுவும் இல்லாம பிராக்டிஸ் அப்ப கூட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆர்த்தர் வந்துச்சு. அப்பா சின்ன பேசிட்டு இருக்கீங்க, அவரும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, ஆர்த்தரும் உங்க ஸ்வாடை நீங்க விட்டு வந்துட்டீங்க, அதனால எடுத்துட்டு வரலான்னு வந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் தரீங்க. அவனும் பிரைட பார்த்து ஷாக்காவ, பிரைடும் ஆர்த்தர் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ ட்ரைனிங் எத்தன்னு சொன்னாங்களே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆர்த்தர் வைக்கப்பட்டு நன்றின்னு சொல்ல, இதை பின்னாடி இருக்க நைட்ஸ்ல பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்த்தரும் சரி நாங்க வந்து கலவரான்னு சொல்லிட்டு போவ, ஆனா லெப்டினன்ட் அவனை விடாம அடக்கி இவ்வளவு தூரம் வந்துட்ட, பிரின்சஸ் பிரைடு கிட்ட நீ ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டியாமே அதை அப்படியே சொல்லிட்டு போறது. ஆர்த்தரோ நீ வாய மூடு, எனக்கு அப்ப வேணுமோ நான் அப்ப சொல்லிப்பேன், நான் அவகிட்ட ஒரு நைட் அம்மான்னு அப்புறம் நான் அதை சொல்லுவேன். அவனும் இப்ப அங்கிருந்து கிளம்ப, ஸ்டேலோ ஒரு நிமிஷம் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்புறமா என் கூட சேர்ந்து ட்ரைனிங் கடை. கேப்டனோ பிரின்ஸ் ஸ்டேல் இதுக்காக எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்டேலோ பெரிய காரணம்லாம் இல்ல, ட்ரைனிங்ல எனக்குமே ஒரு பார்ட்னர் தேவை. என்ன சொல்ற ஆர்த்தர், இது ஒருவேளை நல்லா போச்சுன்னா நம்ம ரெகுலராகவே ட்ரைனிங் எடுத்துப்போம், இது நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நல்லா உதவும். ஆர்த்தரும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிறான். இதை பார்த்து பிரைடோட தங்கச்சியும் ஆமா அக்கா இதை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்க, பிரைடும் ஆமால இதை மறந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு காப்பாத்தினப்ப இந்த கோட்டை எனக்கு கொடுத்தீங்களா, இதை கொடுக்க தான் நாங்க வந்தேன். அவரோ பிரைடு அன்னைக்கு பண்ண ஆர்ப்பாட்டத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. பிரைடுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கிளம்புறா. இப்ப சொன்ன மாதிரி ஸ்டேல் பேலஸ் கூட்டு போவ, அந்த இடத்துல உனக்கு என்ன வெப்பன் தோணுதோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஆர்சரும் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்டேலோ என்னாச்சு நீங்க ஒன்னும் நர்வஸ் ஆகிறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஆர்த்தர் மனசுக்குள்ள எனக்கு என்னன்னு தெரியல, இவன் சிரிப்பு ஏதோ வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கு, இவனை பாக்குறதுக்கு ஏதோ ஈவில் லார்ட் மாதிரி இருக்கானே. ஆர்த்தரோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், நீங்க வாங்க போங்கலாம் கோடு தேவை அப்படின்னு சொல்ல, ஸ்டேலோ அப்படின்னா சரி நீ என்னோட அபிஷியல் டைட்டில் யூஸ் பண்ண தேவை.
அதனால ஆர்த்தர் என்கிட்ட முழு சக்தி வச்சுட்டு நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஸ்டீலுமே அவனை தாக்க வர. ஆனா ஆர்த்தருமே அதை தடுத்துடுறான். இதை பார்த்த ஸ்டீலோ, உண்மையை சொல்ல ஆர்த்தர், நீ இது வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்தது இல்லையா? ஆர்த்தரும் பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் முதல் முறையா ஒரு ஸ்வாட் எடுத்தேன். ஹலோ அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் ரெகுலராகவே என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நைட்டோட டெஸ்ட்ல நீ கலந்துக்கிறோம். இதுக்கிட்ட ஆர்த்தரும், என்னது அதுக்குள்ளயா? எனக்கு இன்னும் ஸ்வாடோட பேசிக்கே தெரியாது, அதுக்குள்ள எப்படி நான் சேர முடியும்? இப்போ நான் ஆரம்பிச்சாலே மொத்தமா சேர்த்து நைட் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷமாச்சும் ஆயிடும். ஏதோ அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் திறமையா இருந்தா வரல ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு நைட்டா மாற முடியும். அடுத்த வருஷம் ஒரு வேளை நீ பாஸ் ஆகலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கு, அதுலயும் பாஸ் ஆகலன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் இருக்கு. உனக்கு எதுல ஹெல்ப் வேணுமோ அதுல நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நீ கூட சீக்கிரமாவே ஒரு நைட்டா மாறணும். இதுக்கிட்ட ஆர்த்தர் மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்காக இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன ஒரு நைட்டா மாற இவ்வளவு ஹெல்ப் பண்றான்? அவனும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். என்னன்னா எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு என்ன நைட் ஆகிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க? ஸ்டேலோ, ஏன்னா பிரின்சஸ் பிரைடா உன்னால பாதுகாக்க முடியும். உனக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பிரின்சஸ் பிரைடு ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆனவங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு தான் முதல் முறையா அவங்க ஃபீல்டில் போய் சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி யோசிக்காம பல விஷயங்களை அவங்க செய்வாங்க. அதனால அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்கள பாதுகாக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னோட சக்தியில எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன். ஆனா அவங்க ஒன்றும் இமோட்டலோ இன்வென்சிபிளோ கிடையாது, அவங்களுக்குமே அடிப்படும். இதை அவங்களே சொல்லியிருக்காங்க. என்கிட்ட திறமை இருந்தாலுமே ஸ்ட்ரென்த் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பா நான் தோத்து போவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த ராயல் ஃபேமிலியில அடாப்ட் ஆகிறப்ப அவங்களுக்கு 8 வயசு. ஆனா அந்த டைம்ல இருந்தே அவங்க எதையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இதுகிட்ட ஆர்த்தர் இருக்கும் பிரைடு அவகிட்ட சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸ்டேலும், அதனால்தான் நான் அவங்களை பாதுகாக்கணும்னு விரும்புறேன். அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அது போதாது. பிரின்சஸ் பிரைட் விட இன்னுமே ஸ்ட்ராங்கானவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல என்னால அவங்கள பாதுகாக்க முடியல. ஆர்த்தர், எனக்கு தெரியும் நீ இதுக்கப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறுவ. பிரின்சஸ் பிரைட் விட இங்க இருக்க எல்லாரையும் விடமே நீ ஸ்ட்ராங்கா மாறுவ. ஆர்த்தரும், இவன் தான் சொன்னாலும் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. இருந்தாலுமே நானுமே ஒரு நைட்டா மாற ஆசைப்படுறேன். இல்ல, இவ சொல்ற மாதிரியே இங்க இருக்க எல்லாரையும் விட நான் ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும். அப்பதான் பிரின்சஸ் பிரைடை என்னால பாதுகாக்க முடியும். சரி, நான் மாறுவேன். ஆனா எனக்கு 2 கேள்வி இருக்கு. எதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்படுற? அதுவும் இல்லாம பிரின்சஸ் பிரைடுக்காக நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? ஜீலம், முதல் கேள்விக்கான பதில் நீ நானும் ஒரே மாதிரி நினைச்சேன். என்னோட அக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சஸால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். என்னால என்ன நினைச்சுங்கிறதுலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு அதனால என்னால மறக்க முடியாது. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு சத்தியத்தை நான் எடுத்தேன். என்னன்னா என்னோட மொத்த வாழ்க்கையும் அவங்களுக்கு செலவழிச்சு அவங்கள பாதுகாப்பேன்னு. ஆனா என்னை சுத்தி இருக்க யாரையுமே என்னால நம்ப முடியல. ஆனா ஒண்ணு நம்ப முடியும்னு எனக்கு தோணுச்சு. முன்னாடி நீ சொன்னியே அது உன்னோட இதயத்துல இருந்து வந்தது. அப்போ நீமே ஒரு சத்தியத்தை எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பிளாஷ்பேக்ல ஆர்த்தருமே ப்ளீஸ் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றது இவனுக்கு தெரியுது. ஸ்டேலோ, பிரின்சஸ் பிரைடுக்கு இன்னொரு ஆபத்து வந்தாலும் அது பாதுகாக்கிற ஒரு ஷீல்டா நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பவரோட யார் வந்து பிரின்சஸ் பிரைடை தாக்க நினைச்சாலுமே அவங்கள தாக்கிறதுக்கான ஸ்வாடா நீ இருக்கணும் ஆர்த்தர். ஸ்டேலோ, இப்ப நான் சொன்னது எல்லாமே போய் நீ நினைக்கலாம். ஏன் இதெல்லாமே பிரின்சஸ் பிரைடை அழிக்கிறது கூட நீ நினைக்கலாம். ஆர்த்தரும், கவலைப்படாத, நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு எனக்கு பேசும்போதே புரியுது. பிரின்சஸ் பிரைடு உனக்கு என்ன பண்ணாங்க, நீ எப்படி மாறலாம் எனக்கு தேவையில்ல. ஆனா எதுக்காக என் மேல இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எனக்கு தெரியும், நீ பிரின்சஸ் பிரைடை பாதுகாக்க விரும்புற. இது வரைக்கும் நீ சொன்னது பொய்யா இருந்தாலுமே அது கண்டிப்பா உண்மை. எனக்கு இந்த மாதிரி நோபல் பசங்களே பிடிக்காது. ஸ்வாடு ஷீல்டு கதையை அழகுறீங்க. ஆனா ஸ்வாடுங்கிற பேரும் நல்லதா இருக்குல்ல. நான் திரும்பவும் சொல்றேன்னு, நான் ஒரு ஸ்வாட் எடுத்து பல வருஷம் ஆச்சு. அதனால என்ன ஒரு நைட்டா மாற முடியலன்னா என்னோட குறை சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? சேலம், கவலைப்படுத, நீ ஸ்ட்ராங்கா மாறுவேன். அதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கு. ஆர்த்தரும், இங்க நான் மட்டும் ஸ்ட்ராங்கா போறேன்னு நினைக்காத, நீ வேற ஸ்ட்ராங்கா போற. எல்லாமே பிரின்சஸ் பிரைடுக்காக தான். என்னோட அப்பா எனக்கு கத்துக் கொடுக்கறது, அதுவும் இல்லாம நான் நைட் சாமான் அப்புறம் அங்க கத்துக் கொடுக்கறது எல்லாமே நான் உனக்குமே கத்துக் கொடுப்பேன். அதனால உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எனக்கு நீ கத்துக் கொடு. கண்டிப்பா நிறைய இருக்குல்ல, ராயல் ஃபேமிலிக்குன்னு தனியா செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக் கொடு. அப்புறம் இந்த பிராக்டிஸ் முன்னாடி ஒரு மாதிரி சிரிச்சு அந்த வில்லன் சிரிப்புல இனிமே சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கிட்ட ஸ்டைல மனசுக்குள்ள எனது வித்தியாசமா இருந்துச்சா? நான் அதை பண்றதுக்கே எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண தெரியுமா? ஆர்த்தரும், எனது கஷ்டப்பட்டியா? அந்த சிரிப்பு சிரிச்சனால்தான் நான் உன்னை நம்புறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதை பார்த்து ஆர்த்தரும் சிரிக்க, ஸ்டேலும், ஆர்த்தர் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2 பேருமே தன்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு ஸ்வாட் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஜெயிலே கட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் இருக்கான். அங்க வந்த கார்டுமே ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர், உனக்கான தண்டனையை இப்ப சொல்ல போறோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.